வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட இளங்கோ. நம்ம இப்போது இங்கே ஒகேனக்கல் அருவியில் தான் இருக்கிறேன். கோடை வெயில் வந்து காட்டு காட்டுது. 100 டிகிரி 110 டிகிரிலாம் தாண்டி போயிட்டுருக்குது. அப்படி இருக்கிற இந்த கோடை வெயிலை சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அருவி, ஏதோ ஒரு குளம், ஏதோ ஒரு கிணறு, நீர்நிலைகளை பார்த்து எல்லோரும் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த வெயிலை சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்த்தா, சேலத்துலேருந்து பக்கத்தில் இந்த ஒகேனக்கல் அருவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாருங்கள், இந்த ஒகேனக்கலுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி தான் பார்க்குறோம். பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இதை பார்த்துட்டு போகிறதே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஆனால் என்னன்னா, மழை கொஞ்சம் பேஞ்சிருக்குது. இருந்தாலும் இந்த மழை போதுமானதாக இல்லை. அதனால தான் நிறைய இடத்துல மரங்கள் எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. சரி, இருந்தாலும் இயற்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு நேராக ஒகேனக்கல் உள்ள முதன்மை அருவிக்கு வந்தாச்சு. நம்ம கோடை விடுமுறை அப்படின்றதுனால பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நிறையா இடம் விடுமுறை. ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாகிறதுனால நிறையா விடுமுறை விட்டதுனால நிறையா மக்கள், பள்ளிக்கூட குழந்தைங்க, தாய்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இந்த ஒகேனக்கலுக்கு வந்திருந்தாங்க. அந்த அருவிக்கு மேலே இருக்கிற தண்ணி வரக்கூடிய வழியில் இருக்கிற குளம் மாதிரி இருக்கும் இந்த இடம். இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் தங்களுடைய சூட்டை தனித்து கொள்வதாக, வெயிலின் தாக்கத்தை தனித்து கொள்வதற்காக இந்த குளத்துலேயே உட்காந்து நீச்சல் அடிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம இது அமையாது, நம்ம நேராக அருவிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே பார்த்தா நம்ம குரங்கார் நம்ம வரவேற்றாரு. பார்த்திங்களா, பயங்கரமாக இருக்குல்ல. ஆமாம், தண்ணி பாருங்கள், அருவியில் ஊற்றுது. வழக்கமாக வந்து தண்ணியில் இந்த அருவியில் தண்ணி நிறையவே வந்துகிட்ருக்கும். அதாவது கர்நாடக பகுதிகளிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னாலும் தண்ணி நிறையா வரும். இல்லை அப்படின்னா இந்த சுற்று வட்டாரத்தில், அதாவது இந்த ஆற்றை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் நிறையா மழை பெஞ்சுன்னா அதன் மூலியமாகவும் தண்ணிகள் வந்து இந்த நம்ம காவேரி ஆற்றுல வரும். அந்த அருவியிலையும் தண்ணி ஊற்றும். தற்பொழுது வெயில் தாக்கம் அதிகம். ரெண்டாவது மழை ரொம்ப நாளாக பெய்யலை. அந்த காரணத்தினால தண்ணீர் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த ஓரளவுக்குன்ற தண்ணியிலே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து ஆனந்த புலிகள் போட்டுருக்குறாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள், பாப்பா அந்தளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ஹேங்கிங் பட்ஜு. ஆமாம், அந்தாண்ட பாறைக்கு நடுவில் போயிட்டு அங்கேருந்து அருவி பார்க்குற அந்த பாலம் தான் அது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நேராக அருவிக்கு வந்துட்டேன். ஏன்னா வெயிலின் தாக்கம் எனக்கும் முடியலை. எப்படா போய் அருவியில் உட்காந்து ஒரு குளியலில் போடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க அருவியில் தண்ணி வரல அப்படின்ற மாதிரி. ஆனால் தண்ணீர் வந்து வருதுங்க, நல்லா குளிக்கிற அளவுக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. ஆமாம், அதனால் நீங்கள் இந்த ஒகேனக்கல் அருவியில் குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யோசிக்காமல் போகலாம். தண்ணீர் வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது. இந்த அருவியில் குளிக்கும் பொழுது பாதுகாப்பாக குளிங்க. ஏன்னா கீழே தரையெல்லாம் வழுக்கிட்டு இருந்தது. ஆமாம், நானே கொஞ்சம் விழுந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு இடத்துல வழுக்கி விட்டுருச்சு. பாதுகாப்பாக குளிச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து கலந்து வந்துட்டுருக்கோம். அந்த கம்பிக்கு அந்த பக்கம் பெண்கள் குளிக்கலாம், பெண்கள் சிறுவர்கள். அந்த வேலிக்கு இந்த பக்கம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது ஆண்கள் பகுதி. இங்கே வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கு உண்டான பகுதி. அதேமாதிரி அருவியில் குளிக்கும்பொழுது இந்த சோப்பு, அதுக்கப்புறம் கெமிக்கல் ஷாம்புங்கெலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு குளிக்காதீங்க. அது வந்து இயற்கைக்கு கேடாகுது. ஆற்றில் இருக்கிற தண்ணி, ஆற்றில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அது வந்து கெடுதலாக இருக்குது. அதேமாதிரி இந்த சோப்பு கவரு, ஷாம்பு கவரு இது எல்லாமே அந்த ஆற்றுலேயே போடாதீங்க. ஏன்னா வந்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம மனிதர்களாகிய ஒவ்வொருவருடைய கடமையாகும். அதனால் வந்து நீங்கள் அந்த ஷாம்பு பாக்கெட்டு, சோப்பு பாக்கெட்டு இதெல்லாம் குளிச்சுட்டு, அதாவது சோப்பு போட்டு அருவியில் குளிக்கக்கூடாது. முதல்ல ஷாம்பு போடக்கூடாது, நீராடி விட்டு வெளியே வந்துடும். ஆனால் நம்ம மக்கள் அதெல்லாம் எங்கே கேட்குறாங்க? படிக்காதவனோட படித்தவன் தான் வந்து அருவியில் அதுக்காமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீர்நிலைகள்லேயே, அதாவது இந்த அருவியிலேயே சோப்பு போட்டு குளிக்கிறது, ஷாம்பு போட்டு குளிக்கிறது, ஷாம்பு அதெல்லாம் போட்டு விட்டு அந்த கவரை அப்படியே ஆற்றுலேயே விட்டுற பல நல்ல காரியங்களையும் நம்ம மக்கள் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த துணி இருக்குது இல்லைங்களா, அந்த துணிகளையும் அப்படியே கழட்டி இதிலே விட்டுறாங்க. ஏகப்பட்ட துணி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அருவி பக்கத்துலேயே இந்த குளிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாராய புட்டிகள், ஆமாம், அந்த மாதிரி நிறைய கிடந்தது. சரக்கு அடிச்சுட்டு நிறைய பேர் அப்படியே குளிச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு கும்பலும் வந்து அட்ராசிட்டி பண்ணும் போல் இருக்குது. அதுவுமே வந்து தவறான ஒரு போக்கு. குடிச்சுட்டு பாட்டிலே இந்த ஆற்றுக்குள்ளேயே போட்டு போடுறாங்க. தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு ஆற்றுலேயே போட்டு போயிடுறாங்க. அதுவுமே முழுக்க தவறான ஒரு போக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம அடிக்கிற வெயில் எதனால் அப்படின்னா, நம் இயற்கையை பாதுகாக்க தவறியதன் விளைவு தான் அதாவது மனிதர்களாகிய நாம் செய்ததுங்க. பாருங்கள், எவ்வளோ தண்ணி பாட்டிலு, ஷாம்பு பாட்டிலாம் கிடக்குது. அதனால் இந்த அருவியில் குளிக்க போனீங்கன்னா தண்ணி பாட்டில் தூக்கி போடாதீங்க, ஷாம்பு சோப்பு கவர்லாம் தூக்கி போடாதீங்க, துணிகளை ஆற்றுல வீசி எறியாதீங்க. இயற்கையை பாதுகாப்போம். அப்பொழுது தான்
இயற்கை நமக்கு அளவில்லாத நன்மைகளை கொட்டி கொடுக்கும். ஒகேனக்கல் அருவிக்கு போயிட்டு முடிஞ்சால் குடும்பத்தோடு போயிட்டு மகிழ்ச்சியாக நீராடிவிட்டு வாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.